வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அதிகாலையில் பூரிட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மேன ராசியில் கும்ப லக்னத்தில் குரு பகவானுடைய திசையில் காலப்புருஷ தத்துவத்துப்படி 6வது ராசியான கன்னி ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக பார்த்தீங்கன்னா சூரியனுடைய அதாவதுன்றது உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அப்போ இந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சூரியன் பார்க்கும்போது உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும், ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷப ராசியில் தான் இருப்பார். அப்போ பகையாக இருக்கிறார். அப்போ அந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது மிதுனத்துக்கு போயிடுறாரு. அப்போ இதில் ஒரு 15 நாள், இதில் ஒரு 15 நாள். அப்போ மிதுனத்தில் கட்டான்றது இப்போ ரிஷபத்தில் 15 நாள், மிதுன ராசியில் 15 நாள், ஆக மொத்தம் 30 நாள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அப்படியேப்பட்ட காலகட்டத்துக்கு சூரியன் அவர் இப்போ 9ஆம் இடத்துல அவர் பகையாக இருக்கிறார். அப்போ 9ஆம் இடத்துல சூரியன் இப்போ பகையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும்போது நம்ம தந்தை தாய் உங்களுக்குள்ளார இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வீட்டில் இருந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்களுக்கும் அதிபதி யாருன்னா சந்திரன். பொதுவாக தேவதைன்னு அழைக்கக்கூடியது சந்திரன். அந்த உங்களுடைய அதாவது அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்களுக்கு அதிபதி சந்திரன் இந்த மாதத்தில் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் அவர் நட்பில் தான் பிறந்திருக்கிறார். அப்போ மேன ராசியில் 7ஆம் இடத்துல அவர் நட்பில் பிறக்கும்போது கண்டிப்பாக 7ஆம் இடம்ன்றது கலஸ்தரஸ்தானம். அப்போ இந்த உடைய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு கங்கண யோகம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக நல்லா இருந்ததுன்னா இதில் நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் திருமண யோகம் எல்லாம் அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஜூன் மாதம் திருமண தடைகள் விலகும். 2வது பேசி வந்தது கூட தடையாக இருந்தது கூட மீண்டும் அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது முதல் தாரம் விட்டுட்டு 2ஆம் தாரத்துக்கு முயற்சி பண்ணுற கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் பிரகாசமான ஒரு தருணம்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும், நல்லா சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். பொதுவாக செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ 8ல் இருக்கிறார். அவர் 8ல் இப்போ ஆட்சியாக உட்காரும்போது உங்களுக்கு மண்மனை சார்ந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்டிட்டேன், அந்த வீட்டுக்கு என்னால் போக முடியலைங்க, இல்லை அந்த வீடு நான் கட்ட முடியாத பாதியில் போட்டுட்டேன், இல்லை கட்டிட்டு இன்றைக்கி அவஸ்தைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். மண் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி செவ்வாய் தன் சொந்த வீட்டில் மேசத்தில் அவர் ஆட்சியை உட்காந்துட்டார். அப்படி உட்காரும்போது இன்றைக்கி இந்த சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மண்மனை சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும். இது ஏன் உங்களுக்கு நட்சத்திரத்தை நான் பிரித்து சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக நம்ம ராசின்றது ஒன்று தான், ஆனால் நட்சத்திரன்றது 3, பாவங்கள்ன்றது 9. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பங்கள் ஒன்றா சேரும், பிரச்சனைகள் சங்கட சலுப்புகள் விலகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அனுபவங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இன்றைக்கி குடும்பத்தில் சில மாற்றங்களை கொடுக்கும். இன்றைக்கி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனை வாங்குறதுக்கு, மண்மனையில் இருந்த சங்கடங்கள் விலகிறதுக்கு, இன்றைக்கி மண்மனை விட்டுட்டு வெளியில் போனவங்களுக்கு சொந்த இடத்துக்கு போகலான்ற ஒரு எதிர்பார்ப்புகள் கொடுக்கறதுக்கு உண்டான மாதம் இந்த ஜூன் மாதம் நல்லா இருக்குது. அப்போ இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களுக்கு அடங்கின ராசி கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி யாருன்னா இன்றைக்கி புதன் பகவான். இப்போ இந்த புதன் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கட்டன்றது ரிஷபராசியில் இருக்கிறார். ரிஷபராசியில்ன்றது பார்க்கும்போது அவர் இருக்கக்கூடிய தருணம் பார்க்கும்போது மொத்தத்தில் புதன் பகவான் இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 9ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறத விட அதே உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ஜூன் 15லிருந்து ஜூன் 30 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் தன் சொந்த வீட்டுக்கு அவர் ஆட்சியை வந்துடுறார். ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்துடுவார். அப்படி வரும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 15லிருந்து 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு சூப்பரான ஒரு மாற்றங்கள் கொடுப்பார். சூப்பரான மாற்றங்கள் என்ன? இன்றைக்கி தொழிலில் தடையாக இருந்தவங்களுக்கு, சம்பாதிக்கிறதுல தாமதமானவங்களுக்கு, அதாவது இளமை இருந்தும் சாதிக்க முடியாத, வயசு இருந்து அனுபவிக்க முடியாதவங்களுக்கு, 2வது பணம் இருந்தும் சாதிக்க முடியாதவங்களுக்கு,
பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி திறமை இருந்து செயல்படுத்த முடியாதவங்களுக்கும் இந்த ஜூன் 15க்கு மேலே உங்களுக்கு வேலைக்கு தகுந்த கூலி கிடைக்கும், உழைப்புக்கு தகுந்த பணம் கிடைக்கும். அப்போ எதிர்பார்க்குற அளவுக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும். மொத்தத்தில் 15க்கு மேலே பார்த்தீங்கன்னா வேலைக்கு தகுந்த வளர்ச்சி, வாழ்க்கை தகுந்ததுன்றது மாற்றம் கண்டிப்பாக கொடுத்துருவார். சரிங்களா? பொதுவாக உங்களுக்கு இந்த ராசியில் கன்னி ராசி பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பார்க்கும்போது ஜூன் 15க்கு மேலே சூப்பராக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 15க்கு மேலே புதனை தன் சொந்த வீட்டில் ஒரு ஆட்சியை உட்கார்றாரு. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது 1ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் பொதுவாக புதன் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி யாருன்னா புதன். அப்போ அந்த புதன் 9ல் இப்போ நட்பில் இருந்தாலும் 10க்கு வரும்போது தொழிலில் மாற்றம் கொடுத்துருவார். தொழிலில் பார்க்கும்போது என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு நல்லா கொடுத்துருவார். பொதுவாக தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் 15க்கு மேலே. அதே மாதிரி எதாவது செய்யணும், தொழில் ஆரம்பிக்கலாம், தொழில் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி, ரெண்டாவது அதே மாதிரி கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி, தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு தருணம் தான் இந்த ஜூன் 15க்கு மேலே. ஏன்னா இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாம், நஷ்டப்பட்டிருப்பீங்க, ஏன்டா பண்ணுன்னு யோசனைப்பட்டிருப்பீங்க, அலைச்சல் தான் மிஞ்சிருக்கும். ஆனால் அப்போ செஞ்சதை விட இப்போ இந்த ஜூன் 15க்கு மேலே செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கல்வி ஸ்தானம், கல்வின்றதை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி குழப்பமாக இருந்தாலும் இதுக்கு மேலே கல்வி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். படிப்பு மனசில் நான் படிக்கிறேனுங்க, ஆனால் என் மைண்டில் உட்காரல, எவ்வளோ படித்தாலும் என் மைண்டில் ஏறலைங்க, மொத்தத்தில் எனக்கு படிக்கிறேன் எனக்கு புரியலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கல்வி ஸ்தானம் இதுக்கு மேலே நல்லாயிருக்கும். படிப்பு மட்டும் கிடையாது, அதே சமயத்தில் கடன் சுமைகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மண்ணை நான் வாங்குறேன், பொன்பொருள் வாங்குறேன், நான் சொத்து வாங்குறேன்னு சொல்கிறத விட எனக்கு கடன் கட்டி நான் நிம்மதியாக இருப்பேனா அப்படின்னு எதிர்பார்ப்பாக இருக்கிற இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு, ஏன்னா துலாராசியில் இருந்த கேது பகவான் இப்போ உங்கள் ஜென்மத்தில் கன்னி ராசியில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ உட்காரும்போது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு இப்போ உங்களை தான் பார்க்குறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகுன்றது நிழல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம். ராகுக்கு வீடு கிடையாது. அப்போ ராகுக்கு வீடு இல்லைன்ற பட்சத்தில் வரும்போது என்ன பண்ணுறாருன்னா அவர் கட்டன்றது மேன ராசியில் இருந்து 3ஆம் இடமா மகர ராசி, 7ஆம் இடமா கன்னி ராசி, 11ஆம் இடமா ரிஷப ராசி பார்க்குறாரு. அப்போ ராகுடைய பார்வை யார் வாங்குறீங்க? கன்னி ராசி வாங்குறீங்க, 7ஆம் இடமா வாங்குறீங்க, அது திருமணஸ்தானத்தை வாங்குறீங்க. அப்போ 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி பார்க்கறதுனால உங்களுக்கு திருமணம் தடைகள் கண்டிப்பாக விலகும். கண்டிப்பாக ராகு பார்க்கறதுனால கண்டிப்பாக மாற்றங்கள் கொடுப்பாரு. அதே மாதிரி குருவுடைய பார்வை, இப்போ குரு பார்வைன்றது பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சானார். மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு குரு வந்துட்டார். அப்போ ரிஷபத்துக்கு குரு வரும்போது குருவுடைய பார்வை என்ன? 5, 7, 9. அப்போ குரு பார்வை 5, 7, 9ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அப்போ 5, 7 போது 5ஆம் இடமா குரு யார் பார்க்குறாரு? கன்னி ராசி தான் பார்க்குறாரு. 7ஆம் இடமா விருச்சிக ராசி பார்க்குறாரு. 9ஆம் இடமா இன்னைக்கு பார்த்தா மகர ராசி பார்க்குறாரு. அப்போ குரு பார்த்தா கோடி புண்ணியம், குரு கொடுப்பார், எவரை தடுப்பார். அதுபோல் பார்த்தீங்கன்னா குரு பார்க்குற இடத்துக்கு நன்மை கொடுப்பார். இந்த மே மாதம் 1ஆம் தேதி 2024 இருந்து 15ஆம் தேதி மே மாதம் 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 379 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு தருணம், அருமையான ஒரு நேரத்தை குரு பார்க்குறாரு. அப்போ குரு மெயினாக உங்களை பார்க்கறதுனால, அப்போ உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்கறது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாக இப்போ குரு பார்வை வாங்கியிருக்கிறீங்க, ராகுடைய பார்வை வாங்கியிருக்கிறீங்க. அப்படி வாங்கினதுனால இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 2ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அவர் இப்போ 9ல் இருக்கிறாரு, மாதிரஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதே 9ல் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி 9ல் இருந்து 10க்கு வராரு. அப்போ அதுக்கு மேலே உங்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் நல்லா இருக்கும். வேலைக்கு வரவங்க வரல, செய்கிறவங்க செய்யலை, செஞ்ச கூலி கைக்கு வரல, மொத்தத்தில் பார்த்தோன்னா கை காசு நஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் 13 தேதிக்கு மேலே நல்லா இருக்குதுங்க. அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம் 7ஆம் பாவத்துக்கு அதிபதி குரு 9ல் இருந்து 10க்கு வரும்போது உங்களுக்கு தொழில் வகையில் பார்த்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, 10 ரூபா மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதோ, நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உதவிக்கு போனால் உபதிரன்ற பேர் தான் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளியாட்கள் விட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ளாரையே பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகத்துக்கும் 6ஆம் பாவம் உங்கள் ராசிக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே சனி தான். இப்போ சனி 6ஆம் இடத்துல ரோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் கொஞ்சம் புத்திர பாக்கியமெல்லாம் தடை எடுப்பரும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கொடுக்கும்.
பொது பலனில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கொஞ்சம் தடையாக இருக்குது. எதுக்கும் உங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 12ஆம் பாவகத்துக்கு அதிபதி சூரியன் 9ல் போய் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து இந்த ஜூன் மாதம் 15 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9லேருந்து 10க்கு வரும்போது தொழிலில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுடைய நேரம் அவருக்கு தொழில் நல்லாயிருக்கும், வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஏன்னா அவருக்கு நிறைய கனவுகள், ஆசை, லட்சியமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா கன்னிராசிக்கு குரு பார்வை இப்போ இன்னும் 1 வருஷம் கன்னிராசி பார்ப்பாரு, சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து ராகுடி பார்வை பார்க்குறாரு, சூப்பராக இருக்கும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து 9ஆம் இடமா பார்க்கறதுனால அப்பாவுக்கு நல்லா இருக்கும். அம்மா தொழில் ஜாப்பில் இருந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லை உங்கள் நேரம் மனைவிக்கு கண்டிப்பாக தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா பிள்ளைங்களுக்கு படிப்பு கொஞ்சம் மாற்றம் கொடுக்கும். சரிங்களா? எதுக்குமே உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.